வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளருடைய தேர்வு முடிவுகள் நேற்றைய தினத்திலே வெளியிட்டாங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன கட் ஆஃப் இருந்தால் இவர்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகலாம் அப்படின்ற மிகப்பெரிய அளவு குழப்பத்திலே நிறைய பேர் இருக்காங்க. சார், நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர்கள் எல்லாமே வரல, லிஸ்ட்டில் வரல, முதற்கட்டமாக என்னுடைய பெயர்கள் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் மதிப்பெண்கள் 70க்கு 69 வரைக்கும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் பல விதமான கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு பின்னாடி வந்திருக்கு கட் ஆஃப். அதே மாதிரி ரிவைஸ் பண்ண ஆன்சர் கீஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கட் ஆஃப் தாங்க இறுதியாக ஃபைனலான செய்யப்பட்ட கட் ஆஃப். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த 3 கேட்டகரி நம்ம பார்க்கலாம். போலீஸ் கான்ஸ்டபுள், ஃபயர்மேன் மற்றும் ஜெயில் வார்டன். ஜென்ரலாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 59லேருந்து 60 வரைக்கும் வருங்க. ஃபயர்மேனாக இருக்கிற பட்சத்தில் ஜென்ரலுக்கு 60 to 62, ஜெயில் வார்டனாக இருக்கும் பட்சத்தில் 57 to 60. இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிக்கு அடங்கும். அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு ரொம்ப கம்மியாக தாங்க வரும். போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு 48லேருந்து 50, ஃபயர்மேனுக்கு 50 to 52, ஜெயில் வார்டனுக்கு 50 to 52ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு ஹையாக தான் வரும். போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு 57லேருந்து 58, ஃபயர்மேனுக்கு 50 to 55, ஜெயில் வார்டனுக்கும் 55லேருந்து 58ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு 55லேருந்து 60, ஃபயர்மேனுக்கு 53லேருந்து 58, ஜெயில் வார்டனுக்கு 55லேருந்து 58. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மதிப்பெண்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரியதளவு மாற்றங்கள் இதில் எதுவும் வராது. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். 50லேருந்து 55, ஃபயர்மேனுக்கு 45லேருந்து 50, ஜெயில் வார்டனுக்கு 55லேருந்து 60ங்க. 43லேருந்து 48ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு 55 to 58, ஃபயர்மேனுக்கு 53லேருந்து 55, ஜெயில் வார்டனுக்கு 50 to 53ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரி பார்க்கலாம். போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு 50 to 53, ஃபயர்மேனுக்கு 53, ஜெயில் வார்டனுக்கு 52. இந்த பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டிடியூட், விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ 40 to 45 போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு, ஃபயர்மேனுக்கு 40 to 45, ஹையஸ்ட் 40 இருந்தாலே போதும். பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 40க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பணி வாய்ப்பே கிடைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ரிசல்ட்ஸை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் விடுபட்டவர்களுடைய பேர் இல்லை அனைவருடைய மார்க்கும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதற்குண்டான போர்ட்டல் விரைவில் திறக்கும். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.